இந்த பத்திரிகை நண்பர்களையும் ஊடக நண்பர்களையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் பாதி பேர் எனக்கு கிட்டத்தட்ட 40 வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன். இவ்வளோ நேரம் என்னை இந்த ஃபீல்டில் வச்சுருக்கானே இந்த ஆண்டவன்றதும் போது எனக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கடந்த ஒரு 5-6 வருஷமாக ரொம்ப வித்தியாசமான கேரக்டர்ஸ் ரொம்ப வித்தியாசமான கேரக்டர்ஸ் எனக்கு கிடைக்கும் போது மீண்டும் அவனுக்கு தான் நான் நன்றியை சொல்லணும். என் திறமைக்கெல்லாம் அப்புறம்தான். இந்த டீம் இஸ் அ வின்னிங் டீம். அவங்க நீ ஃபார் எவர்னு சொன்னதுக்கு என்னென்னா ஆடியன்ஸை நம்பி சொல்கிறாங்க. நல்ல சப்ஜெக்ட்ஸை கொண்டீங்களா நீ ஃபார் எவர் யூ வில் கம் டு த மூவிங்கிறத வச்சு தான் அவங்க இந்த படத்தை எடுத்திருக்காங்க. முதல்ல அவங்க அசோக் வந்து என்கிட்ட கதையை சொல்லும்போது அவர்கிட்ட பார்த்து நான் அப்ரிஷியேட் பண்ணது என்னன்னா அந்த பையனோட கான்ஃபிடென்ஸ். சார் நாங்கள் ஒரு கதை பண்ணியிருக்கோம், இது நல்லா ஓடுன்னு நினைக்கிறேன், அப்படிலாம் வந்து சொல்லலை அவர். நாங்கள் நல்ல கதை பண்ணியிருக்கோம், நல்லா எடுப்போம், நீ ஒழுங்காக வந்து நடி, இப்படி தான் சொன்னார். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸில் வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் ஹி ஹேட் த்ரூ அவுட் த மேக்கிங் ஆஃப் த மூவி. நான் ஒரு 5-6 நாள் ஷூட் பண்ணேன் இதில். அண்டு இந்த டைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ எல்லா காலேஜிலையும் ரிலீஸ் பண்ணலாம். அதை நீங்கள் பசங்க கட்டடிச்சுட்டு வந்து பார்க்க வேண்டிய சப்ஜெக்ட் மாதிரி இருக்குது. என்கிட்ட அவர் கேட்டார், என்ன சார் இது சப்ஜெக்ட் பற்றினோடனே இந்த வாட்ஸ்ஆப்பை பற்றி அப்படின்னாரு. அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். அழகாக சொன்னார். நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாதுன்னாரு. அப்படின்னா சக்ஸஸ். ஏன்னா யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு போய் சேரும், யங்ஸ்டர்ஸை போய் கண்டிப்பாக சேரும்னு எனக்கு தெரியும். அண்ட் தேர் இஸ் அ வெரி நைஸ் பேலன்ஸ். இதில் என்னென்னா பழமையும் புதுமையும் சின்ன கான்ஃப்ளிக்ட்டு, அது என்ன பேலன்ஸாக இருக்கணுங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ நேச்சுரலி என்னை பார்த்த உடனே அந்த பழமைக்கு அந்த கேரக்டர் என்ன போச்சுட்டாங்க. ட்ரெடிஷனை நம்புகிறேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் நான் இன்னும் இருக்கிற காலம் எம்எஸ் விஸ்வநாதன், சிவாஜி கணேசன், கண்ணதாசன், அந்த காலத்தில் தான் நான் இருக்கேன். ஸோ அந்த கேரக்டர் என்னோட கொடுத்து இந்த பையனோட மோதுறது. அண்ட் சுதர்ஷன் யூர் வெரி குட் ஃபியூச்சர் ஃபார் த தமிழ் ஃபீல். இட்ஸ் அ குட் ஹீரோ. நீங்கள் பாருங்கள். ஸோ ரொம்ப நல்லா பேலன்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க. நான் ஏன் இதை தைரியமாக சொல்கிறேன்னா நான் அந்த படம் பார்த்தாச்சு. ஒரு 2 months பேக் இருக்குமா, 2 months பேக் ஐ saw the picture. I was very impressed by the picture. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த யங்ஸ்டர்ஸுக்கு இன்றைக்கி இந்த காலத்தில் என்னென்னா தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிற மாதிரி இல்லாமல் நாங்கள் சொன்ன என்னோட வந்த ஃப்ரெண்ட்ஸ், அவர் கூட ஒருத்தர் வந்திருக்கார் ஃப்ரம் கலிஃபோர்னியா, மை ஃப்ரெண்ட் முருகேஷ். நாங்கள் சொன்ன சில சஜஷன்ஸ் எல்லாம் கேட்டு he has implemented it and made the picture much trimmer and much slicker ன்னு சொல்லும்போது that is the sign of a good director, getting inputs from everyone. You have got a good producer புகழ். அவர் நல்ல சாப்பாடு போடுவார் எல்லாருக்கும். இப்போ மக்களுக்கு நல்ல கலை தீனி போடுவார்னு நினைக்கிறேன். அசோக்குக்கு ஒரு சின்ன அட்வைஸு, உங்களுடைய டேலண்ட்டை பிரிங் அவுட் பிக்சர்ஸ் லைக் ஒரு கே பாலச்சந்தர் ஒரு பாலு மகேந்திரா ஆர் ஒரு மணிரத்னம் ஆர் எனிபடி இந்த அந்த ரேஞ்ச். பட் ஒத்துழைப்பில் பி லைக் அன் எஸ்பி முத்துராமன். அது ரொம்ப முக்கியம். ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு கணவன் மனைவி மாதிரி இருக்க வேண்டியது தான் டைரக்டரோட கடமை. ஏன்னா தனஞ்சயன் சொன்னது உங்களுக்கு தெரியும், எத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகுது, எத்தனை பேர் தியேட்டருக்கு வராங்கன்றது. தியேட்டரில் அங்கே டிக்கெட் வைக்கிறவங்க கூட இல்லைங்க சில படங்களில். ப்ரொடியூசர்ஸ் நமக்கு இருந்தால் தான் டைரக்டர்ஸ் கேன் சர்வைவ். ஸோ ப்ரொடியூசரை வாழ வைக்கிற டைரக்டராக நீங்கள் கொடுங்க வித் யுவர் குவாலிட்டி. அப்போ தான் யூ வில் கெட் மோர் அண்ட் மோர் பிக்சர்ஸ். அண்ட் இட்ஸ் நாட் ஈஸி. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 years we have been working on this picture. எனக்கு இது தெரியும். பிகாஸ் என்னோட லைஃப் டைம் பிக்சர்னு நீங்களாம் வந்தீங்க ட்ரெய்லர் ரிலீஸுக்கு சாருகேசி. அதுவே இனிமேல் மே மாதத்துக்கு மேலே தான் ரிலீஸ் ஆகும் போல் இருக்குது. ஸோ கெட்டிங் அ ஸ்மால் பிக்சர் அவுட் இஸ் நாட் ஈஸி. பட் கரெக்டாக ஆடியன்ஸ் ரீச் ஆச்சுன்னா அது ஓடுங்கிறதுக்கு சமீபத்தில் ஒரு 2-3 படங்கள் நமக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கு. இந்த வித் லவ்ங்கிற படமாக இருக்கட்டும், தாய் கழுவின்னா நீங்கள் உடனே பெரிய ஸ்டார் வேல்யூன்றதுக்காக ஓடல, கண்டென்ட் இருந்தால் ஓடும். இந்த படத்தில் டெஃபினட்டாக கண்டென்ட் இருக்குது. அந்த பேலன்ஸ் பிட்வீன் புதுமை அண்ட் பழமை அண்ட் யங்ஸ்டர்ஸை கவரக்கூடிய விஷுவல்ஸ், அவருடைய வே ஆஃப் டேக்கிங் ஷார்ட்ஸ், மியூசிக் பர்டிகுலர்லி, கேமரா எல்லாமே ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. அந்த ப்ரொடியூசர் எனக்கு அவங்க புகழை தான் ஜாஸ்தி தெரியும், அவங்க ஈடன் நான் ஜாஸ்தி இதுவாகலை. ரொம்ப சைலண்ட் ப்ரொடியூசர் பட் அ குட் மேன். ஸோ இந்த காம்பினேஷனுக்கு ஒன்ஸ் அகேன் தனஞ்சயன் சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் ரீச் பண்ணி விட்டா போதும். ப்ராப்பராக இது பாருங்கள், இது நல்ல படம் பாருங்கன்னு சொல்கிறது நீங்கள் சொல்கிற விதத்தில் யூ ஹாவ் டு கவர் திஸ் பிக்சர். அப்படி பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இது குவாலிட்டியில் ஓடும் நான் நம்புகிறேன். இது வந்து எல்லா ட்ரெய்லர்ஸ்லையும் நான் சொல்கிற விஷயம் இல்லை. இந்த படம் நான் பார்த்துருக்கேன், அதனால் தைரியமாக சொல்கிறேன், திஸ் டிசர்வ்ஸ் டு ரன். ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம சச்சின் டெண்டுல்கர், கோலி, எம்எஸ் தோனி இவங்க ஆடுற மேட்சே பாட்டுன்னு இருந்தோம்னா சஞ்சு சாம்சன் வரவே முடியாது. இது ஒரு சஞ்சு சாம்சன் வந்து அடிக்க போகிறான் அந்த பையன். ஸோ ப்ளீஸ் என்கரேஜ் him well, give it a good opening. I was happy working for it. எனக்கு ஸ்பெஷலாக ஒரு ஹாப்பி என்னென்னா பொள்ளாச்சியில் ஷூட்டிங் போது ஒரு வீட்டில் ஷூட் பண்ணிட்டு
என்கிட்ட வேலை வாங்கணும்ல. ஸோ முதல்ல டைரக்டர், ப்ரொடியூசர், சார் இங்கே தான் சார் தேவர் மோகன் எடுத்தாங்க, இங்கே தான் இந்த சேரில் தான் சிவாஜி உக்காந்தாருன்னு. அப்புறம் நான் ஏன் நகர்றேன், அந்த சேர்லேயே உட்காந்து. நமக்கு அது போதுமே வாழ்க்கை பூரா, சிவாஜின்னு சொல்லிட்டா. இதை வச்சே என்கிட்ட வேலை வாங்கிட்டாங்க கபகபன்னு. சிவாஜி உட்காந்த சேர் வாங்க தான் ஷாட்டுக்கு வரீங்களா அப்படின்னு கூப்பிட்டு. ஸோ எனக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. குட் டீம். ஐ வாஸ் ஹாப்பி ஒர்க்கிங் வித் வித்யா. ஏன்னா அவங்க ஃபேமிலி இஸ் வெரி வெல் நோன் டு மை மதர். நிழல்கள் ரவியும் இதில் ஒரு ரொம்ப நல்ல கேரிகேச்சர் பண்ணியிருக்காரு. ஆல் ஆர்டிஸ்ட் ஹவ் டன் வெல். யூ வில் லைக் இட். லெட் மீ அஷ்யூர் யூ, ஐ லைக் த மூவி, யூ வில் லைக் இட். கிவ் தம் அ குட் ஓப்பனிங். தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் ஸ்னேயா சக்தி. ஸோ இந்த ப்ராஜெக்ட் நீ ஃபார் எவர் எனக்கு அசோக், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ் ரோல். இட் வாஸ் ப்ளஷர் பிளேயிங் திஸ் ரோல். ஆக்சுவலி ரொம்ப ஒரு ஃபன்னான ஒரு ஷூட் டேஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஐ லேர்ன்ட் அ லாட். இங்கே லைக் அசோக், he taught me a lot on set. ஒரு செட் எப்படி இருக்கும், லைக் லாட் ஆஃப் ஆக்டிங் அண்ட் ஆல் தட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் புகழ் சார் அண்ட் நீடன் மேம் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ். I owe you big time actually for this. Thank you, ma'am. So they trusted me so much. And like the cast, Sudarshan, Archana, Prathu, everyone, thank you so much. Archana வந்து எனக்கு ஒரு, she's like a sister now to me. So அந்த அளவுக்கு close we have become. And thank you everyone who have been a part of this, and thanks for giving me this opportunity. Last but not the least, I would like to thank my parents and my friends and everyone who has supported me. Thank you so much. Thank you. பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபில்ம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து அவர் இன்றைக்கி ட்ரைலர் தென் வந்து அந்த சாங்ஸ்லாம் எனக்கு காட்டும் போது நான் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஆக்சுவலாக அசோக் வந்து பிரதர் வந்து ஃபியூ டேஸ், ரொம்ப கம்மியான நாட்களில் படத்தை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கிராஃப்ட் பண்ணி அதிகமான ஸ்கெடியூல் போட்டு பட் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ரொம்ப அழகாக அந்த படத்தை முடிச்சிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அண்டு புகழ் சாரோட ஜேர்னி வந்து ஷேர் பண்ணும்போது ரொம்ப பேஷனேட்டாக ஒரு பர்சன் வந்து ஒரு ஐடி ஃபீல்ட்லேருந்து சினிமாவுக்கு வந்துட்டு நல்ல படங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு என்ட்ரி கொடுத்து மொதல் படம் பண்ணி அப்புறம் ரெண்டாவது படம் பண்ணி அது கூடவே டேரக்டர் கூடவே டீம் கூடவே ட்ராவல் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு இந்த ஃபில்மை முடிச்சிருக்கிறாரு. ஸோ அந்த படத்தை இப்போ சாங்ஸ் எல்லாம் பார்த்தோம். அண்ட் அதே மாதிரி ட்ரைலரும் பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதே மாதிரி உங்கள் எல்லாரோடும் சேர்ந்து நானும் தேட்டர் அந்த மூவியை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அண்ட் வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் அதுக்கு. தென் வந்து படத்தில் நடித்த சுதர்சன், தென் அர்ச்சனா அண்ட் மியூசிக் டைரக்டர் ஹேம்நாத் அண்ட் டிஓபி ராஜா. ஸோ விஷுவல்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சாங்ஸ் ரொம்ப 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 அழகாக இருந்தது எல்லா சாங்ஸுமே. ஸோ ரிப்பீட்டடாக கேட்கணும் அப்படின்ற ஒரு தாட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மொத்த டீமுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். எல்லாருமே அடுத்தடுத்த ஒரு பெரிய ஸ்டெப்பில் வந்துட்டு முன்னேறி அடுத்தடுத்து போகணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆண்டவாடி வேண்டிக்கிறேன். அண்ட் கார்த்திக் சார் வந்து அவர் லிரிக்ஸ் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ அவர் லிரிக்ஸ் வந்து ஆக்சுவலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் பண்ணியிருக்கிறது ரொம்ப ஹாப்பி. ஸோ சூப்பர், வாழ்த்துக்கள் பிரதர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா எனக்கு இது ஒரு சர்ப்ரைஸாக தான் வந்துச்சு. புகழ் வந்து என்னை கூப்பிட்டு அமைச்சிருந்தார். அண்ட் அவங்க ஒன்றும் யோசிக்கவே இல்லை. ஆக்சுவலாக பார்த்த உடனே தே செட் நீங்கள் தான் அம்மாவை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆடிஷன் அது இதெல்லாம் எதுவுமே இல்லை. இது வந்து நான் ஒரு 1 வீக் 10 டேஸ் தான் ஷூட் பண்ணேன் பொள்ளாச்சியில். பட் இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் இமோஷ்னல் ட்ராமா அண்ட் இந்த பசங்களோட போர்ஷன் எல்லாம் ஆக்சுவலாக எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியவே தெரியாது. ஸோ தேர் ஸோ மச் அபவுட் த டேட்டிங் ஆப் அண்ட் இதெல்லாம் அவங்க நிறைய ஷூட் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபேமிலி இது மாதிரி நல்லா இருந்தது. அண்ட் wonderful experience it was. And working with YG Mahendran sir as my father, Niralgal Ravi sir as my husband, இதெல்லாம் they both are legends. அதனால இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும். And it was wonderful meeting you all this afternoon. I wish this film great success in the theatres. எல்லாரும் போய் தியேட்டரில் பார்க்கணுன்னு விரும்புகிறேன். ஐ திங்க் த யங்கர் ஜெனரேஷனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஓல்டர் பீப்புளுக்கும் ஏற்ற மாதிரி நிறைய எமோஷன்ஸ் எல்லாமே இருக்குது. And of course director Ashok, my son Sudarshan, everyone, all the very best to all the artists. Thank you. நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். அப்பப்போ இல்லைம்மா, எவ்ரி சுவாசமே சினிமா தான். சினிமாவே சுவாசிச்சுட்டு இருக்கிற இங்கே இருக்கிற எல்லார் மாதிரியும் நானும் உங்களோட சேர்ந்து சினிமாவை சுவாசிச்சுட்ருக்கேன் எவ்ரி மினிட். முதல்ல இந்த சினிமாவை சுவாசித்து இன்றைக்கி ஒரு நல்ல படத்தை கொண்டு வந்திருக்கிற புகழ் அண்ட் ஈடனுக்கு எல்லார் சார்பிலையும் ஒரு நம்ம வாழ்த்து சொல்லணும்.
முக்கியமாக உங்களுக்கு எல்லாம் நான் வந்து அவரோட 1.5 இயர்ஸ் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். நம்ப மாட்டீங்க, தருணம் அப்படின்ற ஒரு படத்தை நல்ல குவாலிட்டியான படம் கடந்த வருஷம் வந்து ரிலீஸில் கொண்டு போயிட்டு நான் அப்போ சொன்னேன், சார் இந்த பொங்கல் டைமில் உங்களால் ரிலீஸ் பண்ண முடியுமா, உங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நம்பிக்கையோடு அவர் ரிலீஸ் பண்ணி கடைசியில் ரொம்ப பெருசாக மாட்டினார். அவருக்கு வந்து நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கல, ஒரு குவாலிட்டியான படத்தை எடுத்தும் அவருக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான வெற்றி கிடைக்கல. ஆனால் புகழ் அண்ட் ஈடன் அதில் சோர்ந்தே போகல. இத்தனைக்கும் வந்து 30 ஸ்க்ரீன் தான் கிடச்சி திருப்பி ரீரிலீஸ்ன்னு அவங்க ட்ரை பண்ணி அதுலேயும் அவங்களுக்கு வெற்றி கிடைக்காம, அதனால் பல பிரச்சனைகள், ஃபைனான்ஷியல் சிக்கல் வந்த போதும் மனசு தளராமல் இன்றைக்கி நீ ஃபார் எவர் அப்படின்னு ஒரு படத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா சினிமா மீது இருக்கிற மிகப்பெரிய காதல் தான் அதுக்கு காரணம். அதுக்காகவே இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய நான் எதிர்பார்க்குறேன். புகழ் அண்ட் ஈடன், உங்களுடைய அந்த பர்சிஸ்டன்ஸ், அந்த பேஷன், அதுக்காகவே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பக்காவாக இந்த படத்தை வந்து லாஸ்ட் 6 மந்த்ஸாக எனக்கு இந்த படத்தை பற்றி நான் கேட்டே இருக்கேன், சார் எப்போ சார் காமிக்க போகிறீங்கன்னு. ஏன்னா எனக்கு நிறைய பேர் காதில் தகவல் வந்துகிட்டே இருக்குது, படம் நல்லா வந்திருக்கு, படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கும்போது அவர் ஃபாரின்லேயே இருப்பார். நான் வந்து எப்படியாவது இமெயில் தான் அனுப்பணும், இமெயில், வாட்ஸ்அப்பெல்லாம் பார்க்க மாட்டார் அவர். ஏன்னா ஃபாரினில் இன்னும் அரேபியன் கண்ட்ரியில் இருக்கார். மெயில் அனுப்பிச்சா பதில் வரும். அப்போ சொன்னார், நான் படம் ரெடியானோடனே காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இன்றைக்கி இந்த படத்தை அவர் வந்து ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி உருவாக்கி படத்தை காமிச்சு நெட்ஃப்ளிக்ஸ் இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. ஒரு சிறிய பட்ஜெட்டில் புதிய ஆர்டிஸ்ட் வச்சு எடுத்த படம் நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துட்டு ஒரு நல்ல குவாலிட்டியான கண்டென்ட்டை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அவங்க வாங்கியிருக்காங்கன்னா, அப்போது நல்ல தரமான கண்டென்ட் நம்ம கொடுத்தா கண்டிப்பாக ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் வாங்குறாங்கிறதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம். இதுக்கு கான்டாக்டோ இல்லை இன்ஃப்ளூயன்ஸோ எதுவுமே காரணம் இல்லை. உண்மையான உழைப்பு இந்த டீம் கொடுத்த உண்மையான உழைப்பு, சிறப்பான ஒரு படைப்பு, அதுக்கு கிடைச்ச ஒரு வெற்றியாக நான் பார்க்குறேன். அந்த வெற்றி இன்றைக்கி வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு நல்ல தொகை கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஒரு பெரிய நிறுவனம் உடனே வந்து நாங்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு நல்ல ரிலீஸ் 27 வந்துருங்க, அதாவது ஒரு வாரம் முன்னாடி வந்து திடீர்னு டிசைட் பண்ணி படன்னு ஃபாஸ்ட்டாக போகிறேன். நான் நேற்று சொன்னேன் இது இப்போ உடனே ரிலீஸ் என்னங்க இது ஈவெண்ட்டு கூட எதுவும் பண்ணல அப்படின்னு. இல்லை சார், நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கிட்டாங்க, டிஸ்ட்ரிபியூஷனும் செட் ஆகிடுச்சு, உடனே ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. எனக்கு என்னென்னா, ஒரு தயாரிப்பாளர் ஒரு பெரிய படம் அவருக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கும்போது அடுத்து ஒரு படம் நிம்மதி கொடுக்குற மாதிரி வெற்றி கொடுக்கும்போது நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த தயாரிப்பாளர் அடுத்த கட்டம் ஜெயிச்சிருவாருன்னு. இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன். இந்த இயக்குனர் அவருக்கு நான் வந்து கண்டிப்பாக அசோக், வாழ்த்துக்கள், உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. எடுத்த உடனே இத்தனை பேர் பார்த்துட்டு வாழ்த்து சொல்கிறாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஜெயிப்பீங்க. உங்களுக்கான வெற்றிகள் காத்திருக்கு. அண்ட் எனக்கு சுதர்ஷனை பார்க்கும்போது ஒரு நல்ல ஹீரோ தமிழ் சினிமா கிடச்சிக்கா நம்புகிறேன். சுதர்ஷன், கண்டிப்பாக உங்களுடைய வருகை ஒரு பெரிய சக்ஸஸ் அமையும். உங்களுக்கு நல்ல வெற்றிகள் வரணும் கண்டிப்பாக. அர்ச்சனாவும் ரொம்ப நல்லா இருக்காங்க பார்க்குறதுக்கு, ரொம்ப நல்ல பேராக இந்த படத்தில் ரொம்ப அழகாக 2 பேர் நடிச்சிருக்கீங்கம்மா. அண்ட் சூப்பராக இவங்க 2 பேர் பெயர். அண்ட் அதை விட எல்லாரோடையும் இளமையாக இருக்கிற நம்முடைய வைஜி மகேந்திரன் சார் ரொம்ப அற்புதமான கேரக்டர் பண்ணிகிட்ருக்காரு. எல்லா படங்களையும் அவர் தான் இளமை. பார்க்கும்போதே நான் நினைப்பேன், இந்த அளவு இளமை நம்ம இத்தனை வயசில் அவர் வயசில் இருக்க முடியுமா, நம்ம எவ்வளோ முடியெல்லாம் போய் உட்காந்துருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் அவ்வளோ இளமையாக யூத்ஃபுல்லாக வைஜி மகேந்திரன் சார் அவருடைய கான்ட்ரிபியூஷனை இந்த படத்துக்கு கொடுத்துருக்காரு. மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. புது டீம் கம்ப்ளீட்டாக, இந்த புது டீமில் அஸ்வத் பிரமாதம், செம மியூசிக், நல்ல, அதாவது ஒரு ஜோரான மியூசிக் கொடுத்துருக்கீங்க. படத்தை ஃபுல்லாக எலிவேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அஸ்வத். கண்டிப்பாக நீங்கள் பெருசாக ஜெயிச்சிருவீங்க. என்னுடைய ஆஸ்தானம் வந்து டான்ஸ் கொரியோகிராஃபர் மேடம் விஜி இருக்காங்க. விஜி என் படத்தில் எப்படியாவது நான் உடனே வாங்குமா அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ப மாட்டீங்க. சினிமா எப்படி இயங்கும்னா நட்புக்காகவும் அன்புக்காகவும் இயங்குகிற ஒரு துறை தான் சினிமா. நான் திடீர்னு அவருக்கு ஒரு சிக்கல் வந்தது. நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அம்மா நாளைக்கு சாங் எடுத்தே ஆகணும், திடீர்னு கொரியோகிராஃபர் வந்து உடம்பு சரியில்லைன்றாங்க, எல்லாமே செட் பண்ணியாச்சுன்னு சொன்னோடனே உடனே ஓடி வந்து அன்றைக்கே உட்காந்து ரிஹர்சல் பண்ணி டீமை கூப்பிட்டு எல்லாம் பண்ணி மறுநாள் ஷூட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு டான்ஸ் கொரியோகிராஃபர் தான் விஜய் மேடம். அவங்க அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. அந்த சாங்கை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்முடைய ஆஸ்தான கொரியோகிராஃபராக அவங்க வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்கன்னு. இந்த படத்தில் அவங்களுடைய கொரியோகிராஃபி கண்டிப்பாக பேசப்படணும்னு எதிர்பார்க்குறேன். விஜய் சூப்பர், கலக்குங்க, இதே மாதிரி கலக்கிட்டே இருங்க. அண்டு தமிழ் சினிமா இப்போ வந்து பல சிக்கல்கள் இருக்குது, நம்ம சொல்லிகிட்டே இருக்கும்போது நல்ல விஷயங்களும் பேசணும். சிக்கல்கள் நிறைய இருக்குது, நம்ம பார்த்துட்டே இருக்கோம். தொடர்ந்து வந்து அரசியலில் இப்போது எலெக்ஷன் ஏப்ரல் 23 வர தொட்டு நிறைய பேர் ஆடியன்ஸை திரையரங்கு கொண்டு வரதே பெரிய பிரச்சனையாக இருக்குது எனக்கு. இந்த நேரத்தில் நல்ல நல்ல திரைப்படங்கள் வந்ததுன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணி அவங்க வாங்குறாங்க. அட் த சேம் டைம் நம்ம வந்து எல்லோருமே படத்துக்கு தியேட்டருக்கு ஆடியன்ஸை கொண்டு வரதுக்கு எல்லாமே ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள்லாம் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு சைடில் வந்து ப்ரீ ரிலீஸில் பிஸ்னஸ் பண்ணுறது, அதாவது ஓடிடி சேட்டலைட்லாம், அடுத்த
அடுத்த சைடில் மிக முக்கியமாக பெரிய லெவலில் நம்மளுக்கு சேலஞ்ச் வந்து ஆடியன்ஸ் ஏறிட்டு வர்றது தான். ஆடியன்ஸ் இன்றைக்கி செலக்டிவாக சில படங்களுக்கு பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணுற படத்துக்கு உள்ளே வராங்களே தவிர சின்ன படமாக வரும்போது படத்தை கண்டுக்கூட மாட்டேன்றாங்க. கடந்த 2 வாரமாக நான் சொல்கிறேன், நீங்கள் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், கடந்த வாரம் 9 திரைப்படங்கள் வெளிவந்து ஒரு திரைப்படத்துக்கும் ஆடியன்ஸ் வரல. அதுக்கு முந்தின வாரம் 7 திரைப்படங்கள் வெளியாகி ஒரு படத்துக்கும் ஆடியன்ஸ் உள்ளே வரல. இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான சூழ்நிலை தான் தமிழ் சினிமா இருக்குது. 9 படம் நீங்கள் நினச்சிங்கன்னா அவருடைய டோட்டல் பட்ஜெட் நான் எடுத்து பார்த்தேன். கடந்த வாரம் வந்த 9 படங்களோட பட்ஜெட் கிட்டத்தட்ட 35-40 கோடி. அந்த 40 கோடியை அந்த தயாரிப்பாளர்கள் எப்படி திருப்பி எடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு தடவை தோத்துட்டோம்னா அது பிறகு வந்து யாருமே வாங்குறதுக்கு இல்லை, சேட்டலைட்டோ டிஜிட்டலோ இல்லை. இந்த நேரத்தில் நம்ம எல்லாம் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, சிறப்பான ஒரு படமாக கொடுத்து அந்த படத்தை எப்படியாவது ப்ரீ ரிலீஸில் எப்படி புகழ் இந்த படத்தை வந்து ஓடிடியில் கொண்டு போய் கன்வின்ஸ் பண்ணி அந்த படத்தை காமிச்சு அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி இந்த வியாபாரம் பண்ணாரோ, அதே மாதிரி ஒவ்வொரு தயாரிப்பாளரும் அதுக்கான ஒரு மெனக்கெடல் பண்ணணும், ஒரு சிறந்த படைப்பை கொண்டு வரணும். அந்த படைப்பை எப்படியாவது நம்ம வந்து ப்ரீ ரிலீஸில் வாங்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ அதை எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு திரையரங்கு கொண்டு வரணும். திரையரங்கு கொண்டு வரும்போது கண்டிப்பாக நல்லா இருந்ததுன்னா பத்திரிகை ஊடகங்கள் நீங்கள் எல்லோருமே சப்போர்ட் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் தான் இந்த திரையரங்கு இந்த திரைப்பட இண்டஸ்ட்ரியில் நம்ம வெற்றி அடைய முடியும். ராஜா சொன்னார் 22 நாள்லேயே எனக்கு நோட்டீஸ் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து ஈசி மெம்பராக செலக்ட் ஆன பிறகு நோட்டீஸ் வந்துடுச்சுன்னு சொல்கிறாரு. காரணம் என்னென்னா, நம்ம வந்து பிரச்சனைகளை மட்டும் சொல்லக்கூடாது, சங்கங்கள் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. சங்கங்கள் மாற்றத்துக்கு ஒரு கேட்டலிஸ்டாக இருக்க முடியும். மாற்றம் எல்லாருமே சேர்ந்து வந்தால் தான் மாற்றம் பண்ண முடியும். எல்லா தயாரிப்பாளர்களும் ஒருங்கிணைனும், திரையரங்கு உரிமையாளர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து வந்தால் தான் நம்ம மாற்றத்தை கொண்டு வர முடியும். ராஜா, நம்ம மட்டுமே சங்கம் மட்டுமே எல்லாம் பண்ணிட முடியாது. அதனால் சங்கத்தை குறை சொல்லாமல் சங்கத்து மூலமாக நம்ம என்ன மாற்றங்களுக்கு ஒரு கேட்டலிஸ்ட்டாக இருந்து நிறைய விஷயங்கள் பண்ண முடியும்னு பார்க்கணும். அப்படிப்பட்ட பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம பேசணும்னா கண்டிப்பாக சங்கம் நம்முடைய கருத்துக்களும் ஏற்றுக்கும். நம்மளுக்கெல்லாம் சங்கம் தான் முக்கியம். நம்ம சங்கம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் நம்ம அடுத்தடுத்த கட்டம் வந்து பயணிக்கும் போது சங்கம் நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கும். நம்முடைய பிரச்சனைகள் வரும்போது சங்கம் நம்மளை காப்பாற்றும். அதனால் சங்கத்துக்கு நம்ம எப்போவுமே கூட இருந்து சங்கத்தை வந்து அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்கு உழைக்கணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். நாங்களும் வந்து ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் பண்ணிகிட்ருக்கோம். அட் த சேம் டைம் நாங்கள் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலோடு தான் பயணிச்சிட்ருக்கோம் எல்லா விஷயத்துலையும். ஏன்னா எங்களை பொறுத்தவரையும் அது தாய் சங்கம்னா அது வந்து தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் தான். அவங்க சொல்கிறத நாங்கள் கண்டிப்பாக கேட்டுப்போம். அப்படிப்பட்ட ஒரு அதாவது இணக்கமாக நடந்தால் தான் இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். இந்த நேரத்தில் எல்லா பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் ஒரு கோரிக்கை என்னென்னா, இது மாதிரி ஒரு சிறிய பட்ஜெட்டில் புதுமுகங்கள் அறிமுகமாகிற ஒரு படம் வரும்போது இன்னும் நீங்கள் பெரிய லெவலில் தூக்கணும். ஏன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டாக பெரிய ஆர்டிஸ்ட்டோ இல்லை பெரிய டெக்னீஷியனோ இந்த படத்தை ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. அந்த இடத்துல நீங்கள் இருந்து இந்த படத்தை அடுத்த கட்டம் கொண்டு போகணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்லா படத்துக்குமே ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்காது. பெரிய ஆர்டிஸ்ட்டு பெரிய டைரக்டர்லாம் வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. சில படங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அது வந்து எடுக்கிற ப்ரொடியூசராக இருக்கலாம், இல்லை நடிகளாக இருக்கலாம். ஆனால் எல்லா படத்துக்கும் அது கிடைக்காது. ஆனால் நீங்கள் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு இந்த படத்துக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் கொடுக்குற மாதிரி நீங்களும் அந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்கணும்னு உங்களை எல்லாம் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். எனக்காக வந்தவங்களுக்கும் இந்த படத்துக்காக வந்த எல்லாருக்குமே வணக்கம். ஸோ ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் ஒன் திங், லைஃப் வில் ஆல்வேஸ் கிவ் யூ சான்ஸ். அது எப்படிலாம் தெரியாது. இஃப் யூ ஆர் ஹானஸ்ட் அண்ட் கமிட்டட் டுவர்ட்ஸ் த ஒர்க் தட் யூ டூ, அது கண்டிப்பாக ஒரு சான்ஸ் கொடுக்கும். அப்படி ரொம்ப வருஷமாக காத்துட்டு இருந்த எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு தான் இந்த நீ ஃபார் எவர். கஷ்டப்பட்டதை பற்றிலாம் நான் சொல்ல விரும்பல. ஏன்னா இங்கே எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இருக்கும். சினிமானாலே கஷ்டம்தான். இங்கே ஒரே கேட்டகரி ஸ்ட்ரகிள் கேட்டகரி. ஸோ நான் ஒன்றும் இங்கே ஸ்பெஷல்லாம் கிடையாது. ஜஸ்ட் அ கை ஹூ டென்ட் கிவ் அப். நீ ஃபார் எவர் ஸ்டார்டட் அரவுண்ட் 2024 Feb. ஒரு நாள் சென்னையில் மூளை முடுக்கலாம் தெரிஞ்சு வாய்ப்பே கிடைக்காம ஹைதராபாத் போய் அங்கே தெரிய ஆரம்பித்தேன். அப்போது ஒரு கால் வந்தது. ஹாய் மச்சான், எப்படி இருக்கியா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் மச்சான், நீ எப்படி இருக்க அப்படின்னும்போது அவர் சொல்கிறாரு, இங்கே ஒரு சூப்பர் ப்ரொடியூசரா முதல் படம் பண்ணியிருக்காரு தருணம்ட்டு, 2வது படம் பண்ணுறாரு, நியூ ஃபேஸ் பார்க்குறாங்க, லவ் ஸ்டோரி அப்படின்னோடனே எனக்கு செம்ம சந்தோஷம். ஓகே, எனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடிஷனுக்கு போய்கிட்டு இருக்கேன். அப்போது அவன் சொல்கிறான், சொல்லு மச்சான் அப்படின்னும்போது, அதான் உன் கூட வெப் சீரிஸில் ஒரு பையன் பண்ணால, அவனோட நம்பர் இருந்தால் ஷேர் பண்ணுறா அப்படின்ட்டு. விஷயம் ஏண்டா, தமிழ் பேசுகிற எனக்கெல்லாம் நீ கால் பண்ணி கூப்பிட மாட்ட, தெலுங்கு பையன் தான் தேவையா அப்படின்னு நான் கட் பண்ணிட்டேன் கோவத்தில். அதுக்கப்புறம் திரும்பி கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, என்னடா நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன், கால் கட் ஆகிடுச்சு. லூசு பையில, நெட்வொர்க் இஷ்யூலாம் கிடையாதுடா, நான் தான்டா கட் பண்ணேன் காலை அப்படின்ட்டு. அப்போது நான் என் ப்ரொஃபைலை காட்டேன்டா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு புகழ் சார்ட்டையும் டைரக்டர்கிட்டையும் என் ப்ரொஃபைலை காட்டி
அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆனது தான் இந்த ஜேர்னி. தேங்க்ஸ் அலாட் கௌதம் ப்ரோ. நம்ம படத்தில் கேமரா அசிஸ்டண்ட்டாக பண்ணியிருக்கார் அவர். ஸோ அவர் அங்கே என் ப்ரொஃபைலை காட்டலைன்னா இன்றைக்கி நான் நீ ஃபார் எவரில் பண்ணியிருக்க முடியாது. சாரி. யா. அதுக்கப்புறம் எல்லா படத்துக்கும் ப்ரொடியூசர் கால் பண்ண மாட்டாங்க. எனக்கு ஆடிஷனுக்கே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ரொடியூசர் கால் பண்ணார். அது எந்த படத்துக்கு எப்படி நடக்கும்னு தெரியாது. ஸோ அவர் கால் பண்ணும்போது ப்ராங்க் கால் நினச்சி நான் கூட, சார் போங்க சார், சும்மா ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, யார் சார் நீங்கள், நானே இங்கே ரோடாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் கால் பண்ணி ஆடிஷனுக்கு வாப்பான்னு கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் திட்டிட்டு கட் பண்ணிட்டேன். அப்போ அவர் திரும்பி கால் பண்ணி, தம்பி இல்லைப்பா நான் தான்ப்பா ப்ரொடியூசர், தருணம் படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், 2வது படம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன், நீ கிளம்பி வா, நான் உனக்கு வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. புகழ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ நீங்கள் கொடுத்த வாய்ப்பு தான். 3வது நாள் டைரக்டர் கால் பண்ணி வாப்பா நரேஷன் சொல்லிட்டு கூப்பிட்டு, அடுத்து நான் சென்னைக்கு வந்தால் நிஜமாகவே ஆஃபீஸ், நிஜமாகவே நரேஷன், நிஜமாக டைரக்டர், நிஜமாகவே ப்ரொடியூசர் நரேட் பண்ணுறாங்க. ஸ்டோரி பிடிக்குது. ஸ்டோரி பிடிச்சதுக்கப்புறம், ப்ரோ என்ன ப்ரோ ஆடிஷன் எப்படி ப்ரோ, என்ன சீன் ப்ரோ ஆடிஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ப்ரோ நீங்கள் அந்த வெப் சீரிஸில் லுங்கி தூக்கிட்டு கட்டிட்டு ஓடுவீங்களா பேக் ஷாட்டில், அது பார்த்தோம் ப்ரோ, அது நல்லா இருந்தது, நம்ம அந்த மாதிரி தான் ப்ரோ இருக்க போகுது அப்படின்னோடனே, சூப்பர் ப்ரோ, அப்போது லுங்கி கட்டுற மாதிரி இருக்கா, இல்லைன்னா பேக் ஷாட்டில் ஓடுற மாதிரி ஃபன் பண்ணுற மாதிரிலாம் இருக்குமா ப்ரோ அப்படின்னா, இல்லை ப்ரோ ஃபன்னெல்லாம் இருக்காது ப்ரோ அப்படின்னாரு. அப்போ நான் என்ன தான் ப்ரோ பண்ணுவேன்னா, உங்களை வச்சு எல்லோரும் ஃபன் பண்ணுவாங்க ப்ரோ, அதுதான் ப்ரோ கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக முழுக்குன்னு வரையுதோ அந்த லுக்கு காந்தி கண்ணாடி போட்டு உட்கார வச்சிட்டாரு. ஸோ ஆனால் சரியான சேடிஸ்ட் அவர். எப்படின்னா அந்த லுக்கில் ஹீரோயினியை பார்த்து அப்படின்னுவா. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் ப்ரோ சூப்பராக இருக்குது ப்ரோ, அழகாக இருக்கீங்க ப்ரோ, நல்லா இருக்கீங்க ப்ரோன்னு சொல்லுவார். சரி ஒரு நாள் அதே கெட்டப்பில் நான் வீட்டுக்கே போயிட்டேன். சரி எங்கள் அம்மா கிட்டேயாச்சும் காட்டலாம் என்ன சொல்கிறாங்கன்ட்டு. எங்கள் அம்மா பார்த்து சிரிச்சிட்டாங்க ப்ரோ. ஆனால் டெய்லி சிரிக்காமல் என்னைய பார்த்து அந்த லுக்கு நல்லா இருக்குன்னு சொன்ன ஒரே ஆள் நீங்கள் தான் ப்ரோ. தேங்க்ஸ் அலாட் ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் அஜய் அண்ட் ஃபார் த மூவி. ஸ்டார்டிங்லலாம் காஃபி வேணும் இல்லை பிஸ்கெட் வேணும்னு கேட்கும்போது ப்ரொடியூசர் வந்து ஸ்டார்பக்ஸ் கூப்பிட்டு போகிறீங்களே, ஸ்டார்பக்ஸ் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே சாக்லேட் சிப் குக்கி அதுக்கப்புறம் காஃபிலாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அது ஸ்லோவாக குறைஞ்சு அப்படியே மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் வந்துச்சு, பட்டர் பிஸ்கெட் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் டைரக்டர் ப்ரொடியூசர் 3 பேரும் லேட் நைட்டில் ரோட் சைடு அண்ணா கடையில் டீ காஃபி குடிக்க ஆரம்பித்தோம். கையில் காசே கிடையாது எங்கள் 3 பேர்ட்டையும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எக்ஸாஸ்டட். ஆனால் இந்த படத்து மேலே நாங்கள் எடுத்துகிட்டு சுற்றாத இடமே கிடையாது. நாங்கள் போகாத ஓடிடி பிளாட்ஃபார்ம் கிடையாது, மியூசிக் லேபிள் கிடையாது, சேட்டலைட் கிடையாது, எல்லா இடத்துலையும் தூக்கிட்டு சுற்றணும். ஏன்னா படத்து மேலே எங்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சதே கிடையாது. சார் சீக்கிரமே திரும்பி ஸ்டார்பக்ஸ் போவோம் சார், கண்டிப்பாக. ஸோ சாரி எழுதி வச்சேன் மறந்துடுவேன்ட்டு. இந்த ஸ்டேஜ் இஸ் ஃபார் த மியூசிக் டைரக்டர். உங்கள் பாட்டு தான் ப்ரோ படத்தோட அட்ரஸ்ஸு. உங்கள் பாட்டுனால தான் நாங்கள் ஷூட்டுக்கே போகணும், அதுதான் உண்மை. ஏன்னா அவர் அப்பப்போ கதை மறந்துடுவார். ஒவ்வொரு வாட்டியும் அவர்கிட்ட போய், சார் அதான் அந்த நீ ஃபார் எவர்னு ஒரு படம் பண்ணுறோம்ல இந்த கதை அப்படின்னு சொன்னால் தான் அவருக்கு ஞாபகமே வரும். ஸோ அந்த லெவலுக்கு பிஸியான ஆர்டிஸ்ட். எடிட்டர் ப்ரோ, நாகார்ஜுன் ப்ரோ, உனக்கெல்லாம் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லவே மாட்டோம், நீ தான் உன்னைய வச்சு வேலை வாங்கினதுக்கு எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்க கூட தனா அண்ட் ஹரி, தேங்க்ஸ். நீங்கள்லாம் எடிட் ஷூட்டில் ஒரு 3 பேர் உட்காந்துட்டு இருப்போம், நான் டைரக்டர், எடிட்டர், இது சிரிச்சுக்கிட்டே இருக்கார் அழகா. அதுக்கப்புறம் மேம் தேங்க்ஸ் மேம், என்னை வச்சு ஆட வச்சதுக்கு தேங்க்ஸ். அந்த ஒரு 5 நாள் என்னை செஞ்சீங்க. பட் யா விஷுவலி ப்ரில்லியண்ட்டாக வந்திருக்கு. தேங்க்ஸ் அலாட். அப்புறம் கோ ஆர்டிஸ்ட் அர்ச்சனா. ஸோ அவங்க வெரி லவ்லி ஆர்டிஸ்ட் டு ஒர்க் வித். அவங்கக்கிட்டேருந்து 2 சவுண்ட் வரும். ஒன்று வந்து என்னை அந்த லுக்கில் பார்த்தாங்கன்னா அப்படின்வாங்க, இன்னொன்று அப்படின்வாங்க. கேஎஃப்சிலேருந்து பக்கெட் சிக்கனே வந்துடும் அவங்கக்கிட்ட. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச 2 மேட்ரு பக்கெட் சிக்கன், பெரிய பெரிய ஃப்ரைஸ். ஸோ அதை கொடுத்துருவோன்னா அவங்க பிரித்து எடுத்துருவாங்க சீனில். ஸோ ஷீ இஸ் அ லவ்லி பர்ஃபார்மர் அண்ட் யா இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. ஷூட்டில் நான் கொஞ்சம் சீரியஸாக இருந்திருப்பேன் கேரக்டர் கிராக் பண்ணுறதுக்காக. ஐம் வெரி சாரி ஃபார் தேட். அண்ட் யா ஸ்னேஹா, பிரது, இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ பீப்புள். சார் உங்களை பற்றி நான் சொல்லவே முடியாது சார், நீங்கள் லெஜெண்ட். அதுதான் சார் பெஸ்ட்டு. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு ஊவான்னு பர்ஃபார்ம் பண்ணால் அவர் கண்ணில் சின்னதாக அதை ஒன்று பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். நாங்களும் என்னடா நாங்களாம் பண்ணிக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி இருக்கும். வித்யாம்மா படத்தில் அம்மாவை பண்ணி அதுக்கப்புறம் ரியல் லைஃப்லேயும் அவங்க ஒரு அம்மா, நான் உங்களுக்கு புள்ள, அந்த மாதிரி எங்கே போனாலும் அப்படி தான் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கோம்.
ஸோ தேங்க்ஸ்மா. ஸோ அண்ட் விஷுவல்ஸ் கேமராமேன் சார் ராஜா சார், அவர் அதிகமாக பேசவே மாட்டார், அவரோட ஃப்ரேம்ஸ் தான் பேசும். பியூட்டிஃபுல் சார், தேங்க்ஸ் ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஃபிலிம். அண்டு இந்த படத்தை பற்றி அதிகமாக நான் பேச விரும்பல, ஏன்னா எங்கள் குழந்த நல்ல குழந்தை, அழகான குழந்தை, எங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்றதை. March 27th, please come and watch it in theaters and support us. And thanks for this journey. I thank my family and friends, and I owe them everything for this. Thank you, thanks a lot.